ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்வீன் ஃபுட் ரிவ்யூ. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு கொஞ்சம் கேரட்டும் பீன்ஸ் காய் எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் பட்டாணி ஊறப்பட்டு எடுத்து வச்சுருக்கோம், ஒரே ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுருக்கோம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம், இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ இஞ்சியும் பூண்டும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5 ஸ்பூன் ஆயிலும் 2 ஸ்பூன் தேங்காய், மொத்தம் 7 ஸ்பூனை ஆயில் விட்டுக்கலாம். குக்கரில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா கொதித்ததும் அதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி வச்சுருக்கிறத போட்டு அந்த பச்சை மிளகாய் நல்லா கொஞ்சம் வெடித்து கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க. அது வதங்கி வந்ததும் வதங்கிருச்சு. அது வதங்கி வந்ததும் பெரிய வெங்காயம் அறுத்து வச்சதை எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க. நல்லா பெரிய வெங்காயம் வதங்கினதும் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆக வரைக்கும் வதக்கிக்கங்க. பொன்னிறமாக ஆகணும், அது ரொம்ப செவக்கக்கூடாது. இந்த அளவு பதவும் இருந்தால் போதும். அதில் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூளை அந்த வெங்காயத்தில் போட்டு எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வந்ததும் இப்போ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்கங்க. அது நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச புதினாவும் கொஞ்சம் மல்லி இலையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. அது நல்லா வதங்கி வந்ததும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை அதில் போட்டுக்கலாம். தக்காளியை போட்டுட்டு நல்லா ஒரு 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும். அதுக்காக நம்ம இப்போவே உப்பு 1 ஸ்பூன், இந்த 1 டம்ளர் அரிசிக்கு எனக்கு இதில் 1 ஸ்பூன் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும், போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அது இப்போ கரம் மசாலா, இது வெறும் பட்டை ஏலக்காய் கிராம்பு மட்டும் போட்டு நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கோம், அதில் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வேறு எதுவுமே இதில் நம்ம சேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ், வெறும் பட்டை ஏலக்காய் கிராம்பு மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை மட்டும் நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இப்போ அறுத்து வச்ச காயும் அந்த பட்டாணியும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. நல்லா அது வதங்கி நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததும் நம்ம 1 டம்ளர் அரிசி தான் இதில் போட போகிறோம். 1 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நம்ம அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி 20 நிமிஷம் ஊறி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இதில் மசாலா கொஞ்சம் இருக்குது. அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணிக்கு பதிலாக 1.25 டம்ளர் தண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இது இஞ்சி பூண்டு அரைச்ச ஜாரை கழுகுனது, அதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம், எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு 3/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு விசில் போட்டுக்கோங்க. குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் வச்சு ஒரே ஒரு விசில் வரட்டும். ஒரு விசில் வந்துருச்சு. காய் இப்போ வெந்திருக்கும், பார்க்கலாம்.
காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை இதில் வந்து இப்போ போட்டுக்கலாம். நல்லா கொதிக்குது. கொதிக்கிற இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து நம்ம போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசியெல்லாம் போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு ஸ்பூன் தயிரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கர் மூடியை போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு விசில் போட்டுக்கோங்க. விசில் போட்டு 3 விசில் வரட்டும். நம்ம இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம இப்போ எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அடுப்பு ஆஃப்லேயே மூடி போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் காட்டும். Thanks for watching friends.